முருகன் ராசி பலன் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். ஏப்ரல் 16ஆம் தேதிக்கு பிறகு சனி செவ்வாய் உருவாக்கும் நவ பஞ்ச ராஜ யோகம் காரணமாக 3 ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் பணமழையானது குவிய இருக்கிறது. 3 ராசிக்கு கூரைய பிச்சுக்கிட்டு பணமானது கொட்ட இருக்கிறது. 30 ஆண்டுகளுக்கு பின் சனி பகவான் தற்பொழுது குரு பகவானின் மீன ராசிக்குள் நுழைந்து இருக்கிறார். இதனால் சனி பகவான் மீன ராசியில் இருந்தாலும் சில சமயங்களில் மற்ற கிரகங்களுடன் இணைந்தோ அல்லது அதன் பார்வையாலோ ஒன்றிணைந்தோ ராஜ யோகங்களை உருவாக்குகிறார். அந்த வகையில் ஏப்ரல் 16ஆம் தேதி அதாவது சனி பகவானும் செவ்வாயும் 120 டிகிரியில் ஒன்று இணைந்து நவ பஞ்ச ராஜ யோகத்தை உருவாக்குகின்றனர். இந்த ராஜ யோகமானது முக்கியமாக சில ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் மிக பெரிய அளவில் அதிர்ஷ்டத்தையும் நல்ல ஒரு நிதிநிலையை பொறுத்தவரைக்கும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்த இருக்கிறது. இப்பொழுது சனி செவ்வாயால் உருவாகியுள்ள நவ பஞ்ச ராஜ யோகத்தால் அதிர்ஷ்டத்தை பெறப்போகும் ராசிக்காரங்க யார் யார் என்பதை வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம். உங்களுடைய ராசியும் அதிர்ஷ்டத்தின் கீழ் இருக்கிறதா என்பதை தெரிந்து கொள்ள வீடியோவை முழுமையாக பாருங்கள். தற்பொழுது அதிர்ஷ்டத்தை பெறப்போகும் பணமழையை பெறப்போகும் அந்த முதல் ராசி கடகராசி. கடகராசி என்பவர்களே, நவ பஞ்ச ராஜ யோகமானது கடகராசிக்காரர்களுக்கு பலவிதமான நல்ல பலன்கள் அனைத்தையும் ஒவ்வொன்றாக வழங்க இருக்கிறது. அதுவும் எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் சரி, கடகராசி என்பர்களை நீங்கள் தொடங்கிவிட்டால் போதும், அது மூலமாக உங்களுக்கு நல்ல வெற்றியுடன் நிதி ஆதாயங்களும் அடுத்தடுத்து கிடைக்கக்கூடும். சமூகத்தை பொறுத்தவரைக்கும் கடகராசி என்பர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரித்து காணப்படும். உங்களுடைய கௌரவம் இந்த நேரத்தில் அதிகரிக்கும். சனி மற்றும் செவ்வாயின் அருளால் நிறைய பணத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகள் கடகராசி அன்பர்களுக்கு இந்த நேரத்தில் அதிக அளவில் இருக்கிறது. குடும்பத்தில் இதுவரை நடந்து வந்த பிரச்சனைகள் அனைத்துமே ஓரளவுக்கு முடிவுக்கு வர இருக்கிறது. இதன் மூலமாக உங்களது வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் மகிழ்ச்சியானது காணப்படும். முக்கியமாக கடகராசி அன்பர்களை, நீங்கள் பிறந்ததிலிருந்து இப்போது வரைக்கும் வேலை வேலை என்று வேலையை மட்டுமே செய்து கொண்டு பல கஷ்டங்களை ஒவ்வொரு நாளும் சந்தித்து கொண்டு இருக்கிறீங்க. நிம்மதி என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று சொல்லலாம். உங்க வாழ்க்கையில் அவ்வளவு கஷ்டங்கள் மட்டுமே உங்க வாழ்க்கையில் நிறைந்திருக்கிறது. இப்பொழுது அதற்காக ஒரு விடிவு காலம் பிறக்கப் போகிறது என்று சொல்லலாம். இனிமேல் நீங்கள் ஓரளவுக்கு மகிழ்ச்சியாக ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழ இருக்கிறீர்கள். அவ்வளவு தொல்லைகளில் இருந்து விடுபடுவதற்கான வாய்ப்புகளும் நெருங்கிவிட்டது. கஷ்டத்தை மட்டுமே நீங்கள் இத்தனை வருடங்களாக அனுபவித்து கொண்டு இருக்கிறீங்க. அதைவிட முக்கியமாக பண கஷ்டம் என்பது உங்க வாழ்க்கையில் அடுத்தடுத்து எப்பொழுது பார்த்தாலுமே இருந்து கொண்டே இருக்கிறது. அந்த பண கஷ்டங்கள் அனைத்துமே ஒவ்வொன்றாக தீரப்போகிறது. அவ்வளவு நன்மைகள் உங்க வாழ்க்கையில ஏப்ரல் 16ஆம் தேதிக்கு பிறகு நீங்களே நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவிற்கு உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பமும் ஒன்று கடகராசிக்காரர்களே உங்கள் வாழ்க்கையில் நடக்க இருக்கிறது. அடுத்தபடியாக அதாவது சனி மற்றும் செவ்வாய் உருவாக்கும் நவபஞ்ச ராஜ யோகத்தால் பணமழையை பெறப்போகும் அந்த 2வது ராசி கும்பராசி. கும்பராசி என்பர்களே, கும்பராசிக்காரர்களுக்கு நவபஞ்ச ராஜ யோகமானது வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் ஒரு நல்ல மாற்றத்தை கொண்டு வரப்போகிறது. பணிபுரிபவர்கள் அலுவலகத்தில் இந்த நேரத்தில் நிறைய நன்மைகளை பெற உள்ளனர். பணியிடத்தில் உயர் அதிகாரிகள் மற்றும் உடன் வேலை செய்வோரின் முழு ஆதரவு கிடைக்கப் போகிறது. நீங்கள் இலக்குகளை எளிதில் அடைந்து வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. வணிகர்களை பொறுத்தவரைக்கும் நிறைய லாபத்தை இந்த நேரத்தில் பெறலாம். திட்டங்கள் அனைத்துமே ஒவ்வொன்றும் வெற்றிகரமாக நடந்து முடியக்கூடும். சனி மற்றும் செவ்வாயின் அருளால் நல்ல பொருள் இன்பங்களை இந்த நேரத்தில் கும்பராசி அன்பர்களை நீங்கள் பெற உள்ளனர். மொத்தத்தில் அதிர்ஷ்டத்தினுடைய முழு ஆதரவும் கும்பராசி அன்பர்களுக்கு கிடைக்கப் போகிறது. இதனால் நீங்கள் செய்யும் தொழிலை பொறுத்தவரைக்கும் வியாபாரமே இல்லாமல் நஷ்டத்தையும் கஷ்டத்தையும் மட்டுமே ஒவ்வொரு நாளுமே சந்தித்து கொண்டு மன கஷ்டத்தில் வாழ்ந்து வரும் உங்களுக்கு நீங்கள் செய்யும் சொந்த தொழிலில் மிகப்பெரிய அளவில் மாற்றங்கள் வர இருக்கிறது. அதன் மூலமாக லாபம் இரட்டிப்பாக மாற இருக்கிறது. எதற்காக இத்தனை நாட்களாக தொழிலை தொடங்கினோம் என ஒவ்வொரு நாளும் கஷ்டத்தை சந்தித்து கொண்டு இருக்கும் உங்களுக்கு அந்த கஷ்டங்கள் அனைத்துமே மறைய போகிறது. அவ்வளவு நன்மைகள் உங்களது சொந்த தொழிலில் நடக்க இருக்கிறது. அது மட்டுமல்ல, அலுவலகத்தில் வேலை பார்க்கும் கும்பராசி அன்பர்களை பதவி உயர்வுக்காக காத்துக்கொண்டு பல கடின முயற்சிகளை செய்து கொண்டு இருக்கும் உங்களுக்கு உங்களுடைய பல நாள் கனவு, பல நாள் ஆசை என்று சொல்லலாம்.
அவை அனைத்துமே நிறைவேற இருக்கிறது. கூடிய விரைவில் உங்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு இரண்டுமே கிடைக்கும் வாய்ப்புகளும் அதிக அளவில் இருக்கிறது. அதன் மூலமாக உங்களுடைய உயர் அதிகாரிகளிடம் நீங்கள் பாராட்டையும் பெற இருக்கிறீர்கள். அவ்வளவு நன்மைகள் அனைத்தையும் உங்க வாழ்க்கையில் அடுத்தடுத்து நடக்க போகுது. இந்த நவ பஞ்சக ராஜயோகமானது உங்கள் வாழ்க்கையில் ஒரு திருப்பத்தையே கொண்டு வர இருக்கிறது என்று சொல்லலாம். அவ்வளவு நன்மைகள் அனைத்தும் உங்க வாழ்க்கையில் ஒவ்வொன்றாக அடுத்தடுத்து நடக்க இருக்கிறது. குடும்பத்தில் எப்பொழுது பார்த்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை, இல்லை என்றால் கணவன் மனைவிக்கு இடையில் பிரச்சனை, இப்படி பிரச்சனைகளை மட்டுமே நீங்கள் வாழ்நாள் முழுவதும் சந்தித்து கொண்டே வரீங்க. அது அனைத்துமே ஒவ்வொன்றாக தீர இருக்கிறது. மிக முக்கியமாக உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி மட்டுமே இனிமேல் காணக்கூடும். அவ்வளவு மாற்றங்கள் அனைத்துமே ஒவ்வொன்றாக நடக்க இருக்கிறது. தற்பொழுது உருவாக இருக்கின்ற நவபஞ்ச ராஜ யோகம் காரணமாக பணமழையை பெறப்போகும் அந்த மூன்றாவது ராசி துலாம் ராசி. துலாம் ராசி அன்பர்களே, துலாம் ராசிக்காரர்களுக்கு ஏப்ரல் 16ஆம் தேதிக்கு பிறகு நவபஞ்ச ராஜ யோகமானது அதிர்ஷ்ட கதவை திறக்கப் போகிறது. நீண்ட நாள் கடின உழைப்புக்கான அனைத்து பலன்களும் தற்பொழுது துலாம் ராசி அன்பர்களுக்கு கிடைக்கப் போகிறது. குடும்பத்தில் இத்தனை நாட்களாக நடந்து வரும் பிரச்சனைகள் அனைத்துமே ஒவ்வொன்றாக முடிவுக்கு வர இருக்கிறது. அந்த பிரச்சனைகள் அனைத்தும் முடிவுக்கு வந்துவிட்டாலே போதும், உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியானது பெருகும். சனியினுடைய ஆசியால் தன்னம்பிக்கையும் மன உறுதியும் இந்த நேரத்தில் அதிகரித்து காணப்படும். அரசு வேலைக்கு தயாராகி கொண்டு இருப்பவர்கள் நல்ல பலன்களை இந்த நேரத்தில் பெறலாம். சட்ட விஷயங்களில் நல்ல வெற்றியானது கிடைக்கப் போகிறது. காதல் வாழ்க்கை மிக மிக இனிமையானதாக இருக்க போகிறது. நிதிநிலையை பொறுத்த வரைக்கும் இந்த நேரத்தில் துலாம் ராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம், நீங்களை நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கிறது. கடந்த 2 மாதங்களாகவே நீங்கள் தேவையில்லாத பல பிரச்சனைகள், பண பிரச்சனைகளை மட்டுமே சந்தித்து கொண்டு இருக்கும் உங்களுக்கு அந்த பிரச்சனைகளில் இருந்து தப்பித்து வெளியே வருவதற்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கிறது. அவ்வளவு நன்மைகள் அனைத்துமே உங்க வாழ்க்கையில் ஒவ்வொன்றாக நடக்க இருக்கிறது. துலாம் ராசி அன்பர்களே, முக்கியமாக மிகப்பெரிய ஒரு கனவை மனதில் வைத்துக்கொண்டு அதை செய்யலாமா வேண்டாமா, செய்தால் வெற்றி பெறுவோமா இல்லை என்றால் தோல்விதானா அப்படின்னு பல சிந்தனைகளில் நீங்கள் வாழ்ந்து கொண்டு வரீங்க. அதை அனைத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வர இருக்கிறது சொல்லலாம். அவ்வளவு நன்மைகள் அனைத்துமே உங்க வாழ்க்கையில ஒவ்வொன்றாக நடக்க இருக்கிறது. முக்கியமாக உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்து மிகப்பெரிய அளவில் மாற்றங்கள் ஒவ்வொன்றாக உங்க வாழ்க்கையில் நடக்க போகுது. இதனால் எதையும் நினைத்து மனதில் போட்டு குழப்பிக்கொண்டு எதையும் நீங்கள் அனுபவிக்க வேண்டாம். அடுத்தடுத்து உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய அளவில் முன்னேற்றங்கள் ஒவ்வொன்றாக உருவாக இருக்கிறது. முக்கியமாக இந்த பெயர்ச்சியானது சனி மற்றும் செவ்வாய் சேர்ந்து உருவாக்கும் இந்த ராஜ யோகத்தால் மிகப்பெரிய அளவில் நன்மை நடக்க போகுது. முக்கியமாக பணமழையானது கொட்டோ என்று கொட்ட இருக்கிறது. இந்த மாதிரியான உங்களுடைய ராசிக்குள்ள பலன்களை பற்றி தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் முருகன் ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி.